தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம். பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் வாசம். இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இப்படி பண்ணாதான் வெல்லும். பைபிள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ண அற்புத அடையாளம், சின்ன வயசுல இருந்து சண்டே கிளாஸ்ல இருந்து விபிஎஸ்ல இருந்து ஆண்கள் ஐக்கியத்துல இருந்து பெண்கள் ஐக்கியத்துல இருந்து வாலிபர் ஐக்கியத்துல இருந்து எல்லாத்துலேயுமே கேட்டு அல்ல நிஜம். என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 மீன் 5 அப்பத்தை 5000 புருஷர்மார்களுக்கு போஷிச்சாங்க. அப்போ 5000 புருஷர்மார் அப்படின்னா 5000 பேர். அவங்க கூட மனைவிகளும் அன்னைக்கு சமைக்காம போயிருக்காங்க. அவங்க ஒரு 5000, பிள்ளைகள் ஒரு 2 பேர் போட்டுக்கிட்டாலும் 20000 பேர். அப்போ அந்த 20000 பேர் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா மிக மிக முக்கியமானது 12 கூடை நிறைய மீதம் எடுத்தாங்க. அந்த மீதம் அப்படின்றது என்ன? ஒரு சபை மூலமா இன்னைக்கு ஒரு சபை மூலமா இந்த மாதிரி சாப்பாடு செய்கிறோம். அந்த சாப்பாட்டில் உள்ள மீதி உள்ளதை யார் எடுத்துட்டு போவா அப்படின்னா, அங்கே வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அதற்காக உழைக்கிறவங்க எடுத்துட்டு போவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். ஒரு 20-25,000 பேர், அந்த 20-25,000 பேருக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கலாம், கரெக்டாக அற்புத அடையாளம் பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுக்காக அந்த 12 கூடைகள் மீதமாச்சு? அப்போ அதை யார் எடுத்துட்டு போயிருப்பா? 12 சீடர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு கல்யாணத்துல ஒரு விசேஷம் இல்ல பொதுவான சேவைகள் எது பண்ணாலும் முதல்ல குடும்பத்தினர், அங்க வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவோம், மீதம் எடுத்துட்டு போவோம் இல்லையா? அந்த மாதிரி சீஷர்கள் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்ப அந்த 12 சீஷர்களுக்கான ஆசீர்வாதம் நம்ம என்ன சொல்லுவோம், மீதமுள்ள 12 கூடைகள். அப்போ ஒரு காரியம், ஒரு விஷயத்துல மீறுறது தான் என்னது ஆசீர்வாதம். அப்படியா? ஆமா. அப்படியே வச்சுக்கிட்டாலும் அந்த 12 சீஷர்களுக்கான ஆசீர்வாதம் என்ன? அதுல ஒருத்தர் நாண்டுகிட்டு செத்து போயிட்டாரு, அவரை விட்டுருங்க. அவர் இடத்துக்கு இன்னொருத்தர் வராரு. மீதி 11 அப்போஸ்தலர்கள் சகல நாடுகள் எங்கும் போய் என்ன பண்ணாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பை சொன்னாங்க. அதுதான் நம்ம பைபிளா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பை நான் சொல்லணும். இப்ப நான் சொல்றேன், ஏசப்பா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பிறந்தாங்க, மரிச்சாங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாங்க. இன்னைக்கு ஆவியானவரா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, திரித்துவம், இதை குறித்தெல்லாம் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அன்பு தம்பியே என்ன பண்ணுவாப்ல, பேசுவாப்ல. இதுக்கு காரணம் அப்ப அந்த சீஷர்களோட உடல் பலன். ஒருத்தர் தெம்பா இருந்தா தானே சகல நாடுகள் எங்கும் போய் என்ன பண்ண முடியும். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் வாங்க டூருக்கு போயிட்டு வருவோம், ஒரு ஃபேமிலி டூர். ஐயோ என் முட்டு என்ன ஆயிடுச்சு, எனக்கு முட்டு வலி பார்த்துக்கோ. எனக்கு ஒரு பனி பிரதேசத்துக்கு போனா ஏற்கனவே எனக்கு என்ன இருக்கு, உடம்புல மூச்சு விட முடியாத மூச்சு திணறல் இருக்கு. ஐயோ நான் வரல, ஊட்டிக்கு வரல, கொடைக்கானலுக்கு வரல, ஜம்மு காஷ்மீருக்கு வரல. அப்போ சீஷர்கள் போய் சகல நாடுகள் எங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்கன்னா அவங்க உடல் முதல்ல ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான். பக்கத்து வீட்டுல நம்ம ஒரு சாதாரணமா ஒரு கல்யாணத்துக்கு இன்னைக்கு பல பேரால என்ன பண்ண முடியல, உடல் பிரச்சனையால போக முடியல. அப்போ உடல் ஆரோக்கியம் அப்படின்றது தான் மீதமுள்ள ஆசீர்வாதம். அந்த 12 கூடைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அவங்க தான் கட்டாயம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்போ அதுங்க அப்போ விஷயம் கிடையாது, அங்க சாப்பாடு இது இல்லை. அந்த சாப்பாடை சாப்பிட்ட அந்த சீஷர்களுக்கான ஆசீர்வாதம் உடல் ஆரோக்கியம். சகல நாடுகளுக்கும் போய் என்ன பண்ணாங்க, சுவிசேஷம் அறிவிச்சாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் இப்போ இங்க வேலை செய்யறவங்க, இங்க இடையன்குடி அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமம் மட்டும் கிடையாது, இதே மாதிரி பல கிராமங்கள்ல பல ஊர்கள்ல என் சிட்டிகள்ல கூட இன்னைக்கு பல திருச்சபைகள் மூலமா ஏழை எளியவர்களுக்கு, இத பாருங்க அண்ணனை பாருங்க, அண்ணே எந்த ஊர் உங்களுக்கு? நம்மளுக்கு அதிசயபுரம். எங்க சாப்பாடுக்கா? நானும் சாப்பாட்டுக்கு தான் வந்தேன். சரியா?
சரிண்ணா. இல்ல இது மைக்குண்ணே, இது சாப்பிட முடியாது. சாயங்காலம் போடுவாங்க இல்லையா, உங்க கூட சேர்ந்து நானும் சாப்பிட போறேன். சரியா? இந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாலண்டியர்ஸ் சொல்லுவாங்க. இங்க இருக்கிற ஒருத்தர் கூட சம்பளம் என்ன பண்ண போறது இல்ல. எங்களுக்கு நாங்க இன்னைக்கு காய்கறி வெட்டுறோம், மாங்காய் வெட்டுறோம், வெங்காயம் உரிக்கும், உருளைக்கிழங்கு உரிக்கும், முருங்காய் உரிக்கும், யாருமே சம்பளத்துக்கு வேலை பார்க்கல. எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த உடல் பலன் ஆரோக்கியம்ன்ற இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுக்குறோன்ட்டு தங்களோட உழைப்பை இதே மாதிரி பண்ணக்கூடிய அடுத்தவர்களுக்கு உணவளிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் அற்புதம் காணா ஒரு கல்யாண வீட்டுல சாப்பாட்டுக்கு தான் செஞ்சாப்ல. தண்ணிய திராட்சரசமா மாத்தினதாகட்டும், இன்னும் பல அற்புத அடையாளங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மீதி எல்லாமே கூட ஒரு தனி மனிதனுக்கு. ஆனா சாப்பாடு அப்படின்னு வரும்போது அது நிறைய பேருக்கு ஆனா ஆசீர்வாதம், அதிசய அற்புதம். அந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலையும் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உணவு கொடுக்குற இடையன்குடி கிராமம் மட்டும் கிடையாது, எந்த கிராமமா இருக்கட்டும் இல்லைன்னா சிட்டிகளா இருக்கட்டும், அவங்கவுங்க திருச்சபை மூலமா அது ஆசீர்வதிக்கப்பட்ட சாப்பாடு இன்னைக்கு பல கிராமங்கள்ல இருந்து வெளியே இருந்து பல பேருக்கு என்ன பண்ண போறாங்க, உணவு கொடுக்க போறாங்க ஏழை எளியவர்களுக்கு. அவங்களுக்கு நம்ம இலவசமா செய்யக்கூடிய சேவை, இந்த காய்கறி வெட்டுறதுல இருந்து அரிசி கழுவுறதுல இருந்து தண்ணி எடுக்கிறதுல இருந்து எல்லா காரியங்களும் அதுதான் நமக்கான 12 கூடை ஆசீர்வாதம். அன்னைக்கு எப்படி சீஷர்கள் உடல் ஆரோக்கியத்தோட போய் சுவிசேஷம் அறிவிக்க முடிஞ்சிச்சோ, அந்த உடல் ஆரோக்கியம் அப்படின்றதுதான் நம்மளுக்கான ஆசீர்வாதம். உடல் ஆரோக்கியம் அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கியமானது தூக்கம் வரணும். தூக்கம் நல்லா இருந்துச்சுனாவே உடம்புல டிப்ரெஷன் இல்லைன்னு அர்த்தம், மன அழுத்தம் இல்லை, மன பாரம் இல்லை. இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான் இந்த பதிவு. ஏதாவது ஒரு சர்ச் மூலமா சாப்பாடு போடுறோம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா சாப்பிட போவோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாலண்டியர்ஸா சம்பளம் வாங்காம திருச்சபைக்காக வேலை செய்வோம். திருச்சபை சாப்பாடு ஆசீர்வதிக்கப்பட்ட சாப்பாடு. அடுத்த வீடு பதிவுல இந்த அசனம் எத்தனை பேர் வந்து சாப்பிட்றாங்க, அதுல இல்லாதப்பட்டவங்க எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க அப்படின்றத என்ன பண்ணுவோம், ஒரு திருச்சபை மூலமா பண்ணுங்க. பண்ணும்போது அந்த மாதிரி திருச்சபைகளுக்கு என்ன ஆகும், சாப்பாட்டுக்காக வரக்கூடிய ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அந்த 1000 பேர்ல யாரோ ஒருத்தர் அந்த திருச்சபையில என்ன பண்ணுவாங்க, உட்காருவாங்க, அங்க சபை போதகரோட பிரசங்கத்தை கேட்பாங்க, கூட சேர்ந்து ஆராதனை பண்ணுவாங்க. நம்ம 2000 பேருக்கு செலவு பண்றோம் சாப்பாட்டுக்கு, அது 2000 பேருக்கு கிடையாது, யாரோ ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மெய்யான தெய்வமா ஏத்துப்பாங்க. அதுக்கான ஊழியம் தான் இன்னைக்கு எடையன்குடி கிராமத்துல நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி செய்யக்கூடிய வாலண்டியர்ஸ், சம்பளம் வாங்காம வேலை செய்யற ஒவ்வொரு அண்ணன்மார், தம்பிமார், அக்காமார், தங்கச்சிமார்கள், மிக மிக குறிப்பா வாலிபர்கள் என்ன பண்ணுங்க, கட்டாயம் செய்யுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என்னோட துக்கமும் சந்தோஷமாய் மாறும். இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் ஊழியம் செய்யற ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம குடும்ப ஜபத்துல ஜெபம் பண்ணிப்போம். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். இன்னைக்கு இங்க நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் ஹீரோ. ஆமா, நீங்க தான் கதாநாயகன். எத்தனை பேருக்கு நான் சமைச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம இது சாப்பிடணும்னா 20,000 பேர் சாப்பிடணும். 20,000 பேர்? ஆமா, சாப்பிடணும். கொஞ்சம் பார்சல் போடுறதுனால குறையும். பார்சல்லாம் இந்த பிளாப்பட்டியில போறது. ஆமா, கொண்டு போறது. சரிண்ணே, நல்லா பண்ணுங்க. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்றீங்க. ஆமா, ஊழியம் தான். ஊழியம் தான். கடவுளுடைய சன்னிதானத்தில் இருக்கிறதுனால நம்ம இவ்வளவு சோத்த தராரு. ஆமா, அதானே வெளில நிக்கல. சரி, எனக்காக வந்திருக்கணும். பரவாயில்ல. நீங்க வெயில்ல, நீங்க அனல்ல நிக்கிய. சரி, நம்ம கோயில் தொண்டுங்கிறதுனால அனல்ல நிக்கலாம், ஒண்ணும் செய்யாது. சரி, அண்ணன் பேர் என்ன? கோயில் பிச்சை. கோயில் பிச்சை அண்ணன் தான் இன்னைக்கு நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஹீரோ. ஆமா, கதாநாயகன். தமிழ்நாட்டுல எல்லா சர்ச்சிலும் நாங்க தான். இதே மாதிரி பல கிராமங்கள்ல, பல ஊர்கள்ல, மெட்ராஸ் எல்லா இடம் போயிருவீங்க. ஆமா, இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க சமையல்கார அண்ணன்மார்கள், அக்காமார்கள், தங்கச்சிமார்கள், தம்பிமார்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நான் இன்னைக்குதான் வந்தேன் காலையில. சரிண்ணா. உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம்,
பிரபஞ்ச கொடியில் பழம்பெரும் தேசம் உயரச் சுமக்கும் தோள் எங்கே? தொப்புள் கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாள் இங்கே. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம். தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம். பின்னாடி பேனர்ல என்ன இருக்கு பாத்தீங்களா? ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ், மீட்கும் கரங்கள். கரங்கள் எல்லார்கிட்டையும் தான் இருக்கு, ஆனா மீட்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் மீட்க முடியும். அப்படின்னு விசுவாசித்தால் நீங்களும் நானும் மீட்கப்படுவோம். மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்.